புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 11 வருடங்கள் இந்த தமிழகத்தை முதல்வராக ஆட்சி செய்தார். இந்த 11 வருடங்களில் தானாக ஆட்சி காலம் முடிந்த போதும் சரி, வேண்டுமென்றே அவரது ஆட்சியை கலைத்த போதும் சரி, மக்கள் எப்போதுமே அவர் பக்கம்தான் என ஒவ்வொரு முறையும் வாக்களித்து அவரை முதல்வராக்கி நிரூபித்தனர். எம்ஜிஆர் தனியாக கட்சி துவங்கி ஆட்சியை பிடித்தபோது ஏற்கனவே திமுகவில் அவருடன் பயணித்த பலரும் எம்ஜிஆருடன் தனியே கிளம்பி வந்திருந்தனர். அவர்களும் எம்ஜிஆருடன் ஆட்சி பொறுப்பில் பங்கேற்றனர். பொதுவாகவே ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து வந்து விட்டாலோ அல்லது ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் பரம எதிரியாக இருந்தாலும் இங்கு இருப்பவர்கள் அங்கு இருப்பவர்களுடன் பேசக்கூடாது, அங்கே இருப்பவர்கள் யாரும் இங்கு இருப்பவர்களை தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதுதான் இப்போது எழுதப்படாத விதியாக இருக்கிறது. குறிப்பாக ஜெயலலிதா காலத்திலிருந்து இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுக்கே இப்படி என்றால் அரசு அதிகாரிகள் மாற்றுக் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். அப்போது எம்ஜிஆர் முதல்வராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டம் அது. பிரபல கல்வியாளர் வெங்கட சுப்பிரமணியம் என்பவர் தமிழ் ஆங்கிலத்தில் அறிஞராக இருந்தார். பின்னாளில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்தார். ஆனால் இவர் ஆரம்பத்தில் தமிழக அரசின் கல்வித்துறையில் அதிகாரியாக பணியாற்றியவர். எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலத்தில் கல்வித்துறையில் இணை இயக்குநராக பொறுப்பு வகித்தார் வெங்கட சுப்பிரமணியம். ஒருமுறை அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளுக்கு நேரில் சென்று வாழ்த்து சொன்னார் வெங்கட சுப்பிரமணியம். இந்த தகவல் அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த அரங்கநாயகத்திடம் சென்றது. அவர் இப்படி தங்களது ஆட்சியில் பணிபுரியும் ஒரு உயர் அதிகாரி கலைஞர் கருணாநிதியை சென்று பார்த்ததை விரும்பவில்லை. அவர் மூலமாக இந்த விஷயம் எம்ஜிஆருக்கும் தெரிய வந்தது. உடனே எம்ஜிஆர் கல்வி அமைச்சர் அரங்கநாயகத்திடம் வெங்கட சுப்பிரமணியத்தை தன்னை வந்து சந்திக்குமாறு சொன்னார். அந்த சமயத்தில்தான் வெங்கட சுப்பிரமணியத்தின் பதவி உயர்வு குறித்த பேச்சு அடிபட்டு வந்தது. அது குறித்த ஃபைல் முதல்வரின் கவனத்திற்கும் சென்றிருந்தது. இந்த நிலையில் முதல்வரே தன்னை நேரடியாக வரச் சொன்னதை கேட்டு கொஞ்சம் பதட்டமானாலும் சரி, என்ன சொல்கிறார் என பார்த்து விடுவோம் என்று அங்கே சென்றார் வெங்கட சுப்பிரமணியம். அவரை பார்த்த எம்ஜிஆர், கலைஞரை நீங்கள் சந்தித்ததாக நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதானா என கேட்டார். அதற்கு வெங்கட சுப்பிரமணியம் எந்தவித மலுப்பலும் இல்லாமல், ஆமாம் சார், நான் கலைஞரை சந்தித்தேன். ஆனால் அவரை அரசியல் தலைவராக பார்க்கவில்லை. அவரது இலக்கிய பணி எனக்கு பிடிக்கும். அதனால் அவருக்கு வாழ்த்து சொல்ல போனேன். இது தவறு என்று உங்களுக்கு தோன்றினால் என் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூறினார். ஒரு சிலரை போல இல்லை, நான் கலைஞரை சந்திக்கவில்லை என்று மழுப்பாமல் தான் சந்தித்ததற்கான உண்மையான காரணத்தை வெங்கட சுப்பிரமணியம் சொன்னதும் எம்ஜிஆர் அவரை சில நொடிகள் பார்த்துவிட்டு சரி, நீங்கள் போகலாம் என்று அவரை அனுப்பி வைத்தார். இருந்தாலும் வெங்கட சுப்பிரமணியத்திற்கு நிச்சயமாக எம்ஜிஆர் தனது பதவி உயர்வு கோப்பில் கையெழுத்து போட மாட்டார். ஏனென்றால் அவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம் என்று மனதிற்குள் கலங்கியபடிதான் வீட்டிற்கு திரும்பினார். ஆனால் அவர் வீடு திரும்புவதற்குள்ளாகவே வெங்கட சுப்பிரமணியம் இணை இயக்குநராக இருந்து இயக்குநராக பதவி உயர்வு பெற்ற தகவல் அவரை தேடி வந்தது. இதனை கண்டு ஆச்சரியமடைந்தார் வெங்கட சுப்பிரமணியம். இயக்குநராக பதவியேற்றதும் முதல்வரை சந்தித்து நன்றி சொன்ன வெங்கட சுப்பிரமணியம், நிச்சயம் எனக்கு பதவி உயர்வு கிடைக்காது என்றுதான் நினைத்தேன் என்று கூறினார். எம்ஜிஆர் சிரித்தபடியே அவரை வாழ்த்தி அனுப்பி வைத்தார். சினிமாவில் கூட வில்லனை பழிவாங்காமல் அவரை திருத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நிஜ வாழ்க்கையில் யாரையும் பழிவாங்க அவருக்கு எப்படி மனது வரும்?